விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். விருச்சிக ராசி புரட்டாசி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் கன்னிராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த கன்னிராசியுடைய அதிபதி யாருன்னா புதன். மிதன ராசிக்கும் அதிபதி புதன் தான். ஆனாலும் கன்னிராசியில புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கிரகம் அந்த ராசியில இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததா சொல்லப்படுறதுதான் மூலத்திரிகோணம். சரண ஜாதகத்துல கன்னியில புதன் இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் எப்பவுமே கண்ணியில் இருக்கும். அதுதான் மூலத்திரிகோண வீடு. அப்ப பாத்தீங்கன்னா வலுவான நிலை, கண்ணியில தான் புதன் வலுவாக இருக்கிறார். அப்ப இந்த புதனுடைய அதிதேவதை யார் அப்படின்னா விஷ்ணு. அதனாலதான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாசம் அப்படிம்பாங்க. இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமையிலும் பெருமாள் மகாவிஷ்ணுவை சென்று வழிபாடு செய்து வரும் பொழுது நம்மளுடைய எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறும். அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் தொலையக்கூடிய அமைப்பாக இருக்கும். சனியுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் புரட்டாதி மாத சனிக்கிழமை வழிபாடு என்பது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உபய மாசமா இருக்கிறதுனால வீடு மனை கொள்வது, கிரகப்பிரவேசம், கிரகாரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த புரட்டாசி மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி மகாலய அமாவாசை. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், சிரார்த்தம், படையல் போடுறது. அதே போல பார்த்தீங்கன்னா ஆத்மாக்களுக்கு, அதாவது நிறைவேறாத ஆசையோட இருந்த ஆத்மாக்களுக்கு பார்த்தீங்கன்னா திலஹோமம் செய்வதற்கு மகாலய அமாவாசை சிறப்பான நாள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் தேதி 5ஆம் தேதி அமாவாசைனா 6ஆம் தேதி புரட்டாசி 6ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். 9 நாள் நடைபெறும். இந்த 9 நாளும் அம்பாளை விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியும். வீட்டிலே கொள்ளு வைத்து வழிபாடு செய்தாலும் சரி, கோயில்களிலே சென்று வழிபாடு செய்தாலும் சரி, விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். அதாவது காரணம் சிவம் அப்படின்னா காரியம் சக்தி. எந்த ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றாலும் அதுக்கு சக்தி அருள் தேவை. அப்போ அந்த சக்தி அருள் பெறுவதற்காக நவராத்திரி 9 நாளும் விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய காரிய சித்தி நடக்கும். நம்மளுடைய காரியங்கள் விரைவாக நடக்கும். 10ஆம் தேதி, அதாவது 10வது நாள் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விஜயதசமி. அன்றைய தினம் புதுசாக தொழில் தொடங்குறது, புது கணக்கு தொடங்குறது, வித்யா ஆரம்பம் செய்கிறது, எந்த ஒரு செயலும் புதுசாக தொடங்குறதுக்கு மிகச்சிறப்பான நாள். அதாவது அம்பாள் வெற்றி பெற்ற நாள் விஜயதசமி அன்று புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாக விரயஸ்தானம், அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல மறைந்து இருக்கிறார். ஆனால் குரு பார்வையோடு இருக்கிறார். அப்போ ராசிநாதன் 12ல் இருக்காருன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். நல்ல கம்பெனியில் நல்ல விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாஸ்போர்ட் சம்பந்தமான பாஸ்போர்ட் விசா, அது சம்பந்தமான எல்லா முயற்சிகளும், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளும் கைகூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். அப்போ ஒரு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு பெரிய நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை வேற இருக்கு. அதனால எதிர்பாராத நன்மைகள், பதவி உயர்வு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான எதிர்பாராத நன்மைகளையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல குரு பார்வையோடு இருக்கும் பொழுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 7க்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். இந்த விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் கேதுவோடு சேர்ந்து. 10ஆம் இடங்கிறது என்ன, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். 7
கூட்டு தொழில் 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்காருன்னா தொழிலுக்காக சுப விரயங்கள் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. கேதுவோடு சேர்ந்து சென்றிருக்கிறாருங்கிறதுனால விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது, திங்கட்கிழமையிலே தேங்காய் எண்ணெயிலே விளக்கேற்றி அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறார். நீச்சமானாலும் பரிவர்த்தனை ஆவார். அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனார் ஆவார். அதாவது சுக்கிரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கிரனும் பரிவர்த்தனை இடத்துல தான் இருப்பார். நீச்சமானாலும் 11ஆம் இடத்துல 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதரம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அப்போ இந்த 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 11ல் இருக்கார் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார் அப்படின்னா அதாவது விரயங்கள் குறைஞ்சி லாபங்கள் அதிகமாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ சுக்கிரன் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் இந்த மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனால் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா நீச்சமாகிறார். பரிவர்த்தனை ஆனால் கூட நீச்சமாகிறார். அப்போ வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11க்கும் அதிபதி யாருன்னா புதன். 11ஆம் அதிபதி புதன் 11லேயே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் வலுவான நிலையில் இருக்கார். அப்போ 11ஆம் இடம் இந்த மாதம் வலுவடைகிறது. அபிலாஷைகள் என்னெல்லாம் நினைச்சிருக்குமோ அது எல்லாமே இந்த மாதம் நடக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே. அதே போல் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும். பிரபல்யமாகக்கூடிய அமைப்பு, நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்களுக்கு ஆகக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த வலைதளங்களில் ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம். அதே 11ஆம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அனுகூலம், பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பார்வையோட வந்து உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து சஞ்சரிப்பார். அப்போ அதுவும் ஒரு வகையில் நன்மை தரும். ஏன்னா அவரும் 8ஆம் இடத்ததிபதி. 8ஆம் இடத்ததிபதி 12ல் இருந்தால் விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த அமைப்பில் வந்துடும். ஆக புதனும் மிக அற்புதமான பலன்களை தான் தர இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த மாதம் ஃபுல்லாக செஞ்சிருக்கிறார். பொதுவாக நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த குழந்தை பிறக்கும் பொழுது லக்னம் தேர்ந்தெடுக்கும் போது 11ஆம் இடத்துல சூரியனை பார்ப்போம். ஏன்னா எந்த தோஷம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய அவயோகம் இருந்தாலும் 11 லக்னத்துக்கு 11 சூரியன் இருந்தால் சூரியனை கண்ட பனி போல அனைத்தும் விலகிவிடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக 11 சூரியன் செஞ்சிருக்கிறார். அனைத்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னா கூட இந்த நேரங்களில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிக அளவு நடைபெறும். அரசு வழி அனுகூலங்கள் கிடைக்கும். அரசு துறையில் பெரிய பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு. விரும்பி அரசு சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகும். தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மாமியார் 10ஆம் இடங்கிறது மாமியார் வழியிலே ஒரு சில ஆதரவு, உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 11ல் சூரியன் இருக்கும்போது சகல காரிய வெற்றி, என்னென்னலாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. நம்மளோட நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் ஹைலைட்டு, 11ஆம் இடம் வலுவடைகிறது. அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானம் வலுவடைகிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு லாபகர மாதமாக, புரட்டாசி மாதங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் லாபகர மாதமாகவே அமையும். அது மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது மேலும் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.